பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். சாவுடா சாவுடா நாய சாவுடா, அம்மா திமிர் பண்ண சாவுடா. வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. மக்கள் சக்தி நடுநிலையாக தான் பேசுங்கிறதுக்கு இப்போ நான் ஒரு வீடியோ போட்டுட்டு போய் டிவியை பார்க்குறேன். எதிர்க்கட்சி தலைவர் ஆபாசமாக பேசியதற்கு கைதுன்னு போட்டிருக்காங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலின் கைதாகி இருக்கிறார். இது உண்மையாக நல்ல செய்தி தாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பெண்ணை பற்றி கோஷன்றாங்க மக்கள். அப்போ இவர் ஒரு வார்த்தையை கண்டபடி விடுறார். இரட்டை அர்த்தமாக விட்டுட்டு நான் எங்கே அதை பேசினேன், நான் ஒன்றும் பேசலையேன்னு இப்போ பின்வாங்கிறார். உடனே எதிர்க்கட்சி தலைவரை முடக்குகிறார்கள். ஆங்கிலேயர் ஆட்சியான்னு இந்த பிரேமலதா ஒரு இது அடிக்கிறாங்க. வைகோ கரெக்டாக சொல்லியிருக்கார், யாக்கா வாராயினும் நாக்காக்க அப்படின்ட்டு தவறாக பேசியுள்ளீர்கள்னு உதயநிதியை எதிர்த்து சொல்லியிருக்கார். அவர் யார், இன்னொருத்தர் திருமா கொளமாவு அவர் சொல்லியிருக்கார். இருந்தாலும் கைது வேண்டாம், ஆனால் ஒரு பெண்ணை தவறாக பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பேசின அந்த வீடியோவை வச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். அவர் மேலே தவறு. இவரெல்லாம் கைது பண்ண மாட்டாங்களான்னு நினச்சேன்னா கரெக்டாக கைது பண்ணியிருக்கார். இப்போ நான் விஜய்க்கு ஜெய் போடுறேன். இதுக்கு நான் விஜய்க்கு ஜெய் போடுறேன். ஒரு பெண்ணை அவமதித்து பேசியதுக்கு விஜய் கரெக்டான நடவடிக்கை தான். கைது பண்ணினது கரெக்டானது தான். என் மனசில் தோணித்து, இவனெல்லாம் கைது பண்ணணியா அப்படின்னு தோணித்து. ஆளாளுக்கு பரம்பரையே அசிங்கமாக பேசுதுங்களே, அந்த கட்சியே அசிங்கமாக பேசுதுன்னு நல்லா ஒரு குட்டு வச்சார். இந்த அருவருப்பான பேச்சுக்கு விஜய் அடிச்ச அவர் பாடலாம். நான் அடித்தா தாங்க மாட்டா, 6 மாதம் தூங்க மாட்டா அப்படின்னு உதயநிதியை பாடணும் விஜய். இப்போ கரெக்டான நடவடிக்கை எடுத்திருக்கார். சபாஷ் விஜய் சிஎம் அவர்களே, சபாஷ். நான் அந்த வீடியோவில் பேசின மாதிரி தான், அந்த காலத்தில் ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் ஒன்றா வச்சு பேசி கண்டபடி பேசினாங்க தெரியுமா. இது அந்த காலத்தில் இந்த டிஎம்கே கட்சிக்காரங்க தான். நான் சிறிய வயசில் போகும்போது அதுக்கெலாம் எனக்கு அர்த்தம் கூட தெரியாது. அப்புறம் இப்படி கேட்க அந்த அர்த்தம் புரியும். அப்படி பேசினாங்க. அதே மாதிரி அவர்கள் கட்சியே கண்டபடி இந்த யார் குஷ்புவை எப்படி பேசினாங்க. குஷ்பு இன்னொரு லேடி காயத்ரி ரகுராமையும் பேசினார். அவர் சிவாஜி கண்டபடி பேசும்போது எந்த இதுவும் இருக்காது, நடவடிக்கையும் இருக்காது. இவங்களா போராடி போட்டால் தான் கைது நடவடிக்கை இருந்தது. இதுக்கெல்லாம் அவ்வளவு ஆபாசமாக அந்த தலைவர்கள் வாய் மூடிட்டு இருந்திருக்காங்க. கலைஞரும் நிறைய இடத்துல ஆபாசமாக பேசுவார்னு சொல்லியிருக்காங்க. கலைஞர் இந்திரா காந்தி அவர்களை ஆபாசமாக பேசினார்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ப்ரூஃபுக்கு அந்த பேப்பர்ஸ் வெளியிட்டால் தேவையில்ல, துக்ளக் அதை வெளியிட்டால் தேவையில்ல. கலைஞர் இவர் ஸ்டாலின் ஏதோ ஒரு இதில் பேசினாரா என்னன்னு தெரியல. பட் ஸ்டாலின் ஆபாச பேச்சில் மாட்டலை. தாத்தா போலையே பேரம் பாருங்க, இந்த தாத்தாக்கு தான் இந்த பேராங்கிற மாதிரி கரெக்டாக கண்டபடி பேசுகிறாருங்க இந்த வீடியோவில் உதயநிதி. என் மனசு ரொம்ப கொதிச்சுது. என்னடா இவனெல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களான்னு. ஆனால் மனசில் நினச்சா மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாரு பாருங்க. பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் மதுரை கிளை, தஞ்சாவூருக்கு கிளையோ என்னவோ சொல்லியிருக்கான், நீங்கள் போலீஸுக்கு ஒத்துழைப்பு விசாரணைக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு பெயிலே தான் அனுப்புகிறாங்க போல இருக்கு. ஆனால் கைது, உதயநிதி கைது. அருமையான இன்பமான செய்தி, இன்பநிதியே இன்பமான செய்தி. உதயநிதி நீ தான் வாங்கணும். இப்படிலாம் பேசாதப்பா, கண்டபடி பேசாதீங்க.
உன் தாயை பேசுகிற மாதிரி காவேரி நீரை பழிச்ச இல்லை, இதுதான் உனக்கு அடி. இனிமே விழும்பாரு. 6 என்ன நான் அடித்தா தூங்க மாட்டா 6 மாதம் என்னவோ பாடுவார் அவர் விஜய். இப்போ அவர் பாடலாம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு. உதயநிதி என்ன பேசினார், ஏன் கைதுங்கிறத கீழே வீடியோ கொடுத்துருக்கேன், முழு வீடியோ போய் பாருங்கள்.